வணக்கம். வரி ஏய்ப்பு, சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது உட்பட உள்ள விஷயங்களில் விசாரணையை எதிர்கொண்டு வந்தார் அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன். அவருக்கு இப்போது மன்னிப்பளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதிபர் பைடன். இந்திய ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலையும் எல்லாம் விமர்சிக்கும் டெமோக்ராட்டுகளின் சுயரூபத்தை, தனி நிறத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதாவது, எதிர்காலத்தில் தமது மகன் ஹண்டரை அரசியல் எதிராளிகள் வேட்டையாடுவார்கள் என்றும் அதை தடுப்பதற்காக அவர் தமது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தமது மகனுக்கு மன்னிப்பளித்து வழக்குகளில் இருந்து குற்றமற்றவராக்கி உள்ளதாக கூறியுள்ளார் பைடன். இதுதான் அவர்களின் சுயரூபம், இதுதான் அவர்களின் இரட்டை நிலைப்பாடு. இந்திய ஜனநாயகத்தில் எங்கும் ஊழல் நிறைந்துள்ளது. இந்தியாவில் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள். இந்திய ஜனநாயகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றெல்லாம் அவ்வப்போது கூறக்கூடியவர்களாவர் டெமோக்ராட்டுகள். இந்தியாவில் ஊழல் இருப்பதை நாம் மறுக்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் அதை விமர்சிப்பவர்கள் புனிதர்களா என்பதுதான் கேள்வியாகும். அநியாயத்தின் முழு உருவமான அவர்கள் நியாயம் சிறிது பிழைத்து போகும் மற்ற நாடுகளை குறை கூறுகிறார்கள் என்பது வேடிக்கையாகும். அமெரிக்க அதிபரின் மகனுக்கு எதிராக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அவர்தான் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்துள்ளார். விசாரணையை எதிர்கொண்டு குற்றம் நிரூபிக்கப்படும் நிலையில் தண்டனை அனுபவிக்கவிருந்த அவரை தமது பதவியை தவறாக பயன்படுத்தி தாம் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்பு விடுவித்துள்ளார் பைடன். முன்பு மகனுக்கு மன்னிப்பு வழங்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வீரவசனம் பேசியிருந்தார் பைடன். ஆனால் இன்னும் சில தினங்களில் தாம் பதவியிலிருந்து வெளியேறவுள்ள நிலையில் தமது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி மகனுக்கு மன்னிப்பளித்துள்ளார். தமது மகன் எதிராளிகளால் வேட்டையாடப்படும் வாய்ப்புள்ளது என்று கூறி மன்னிப்பளித்துள்ளார் பைடன். வரி ஏய்ப்பில் ஈடுபடவும் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருக்கவும் செய்த ஒருவரை வேட்டையாடாமல் பூஜிப்பார்களா என்ன? அந்தந்த நாடுகளின் சட்டங்களுக்கேற்ப குற்றங்கள் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படத்தான் செய்வார்கள். அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். அந்த நபர் நாட்டின் அதிபருடைய மகனாகும் போது எதிர்க்கட்சிகள் அந்த விஷயத்தை மிகுந்த தீவிரமாக விமர்சிப்பார்கள். தமது மகன் சந்திக்கும் சட்ட நடவடிக்கைகளை ஒரு வேட்டையாடலாக பார்க்கும் ஜோ பைடன் நாட்டில் அதற்கு நிகராக குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் மன்னிப்பளிப்பாரா என்ன? அங்குதான் உள்ளது டெமோக்ராட்டுகளின் இரட்டை நிலைப்பாடு. 2014 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 1, 2024 வரையிலான கால அளவில் தமது மகன் ஹண்டர் பைடன் தொடர்புடைய அனைத்து குற்ற செயல்களுக்கும் மன்னிப்பளித்துள்ளார் அதிபர் பைடன். என்ன ஒரு விசித்திரமான நடவடிக்கை! இதை செய்து கொண்டுதான் அமெரிக்கா ஜனநாயகம் ஜனநாயகம் என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறது. சவுதி அரேபியாவிலோ கத்தாரிலோ ஐக்கிய அரபு அமீரகத்திலோ மன்னர்கள் அவ்வாறு முடிவெடுத்தால் அதில் வியப்பொன்றுமில்லை. காரணம், அங்கு மன்னராட்சி நிலவுவதால் மன்னர்தான் இறுதி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் படைத்தவர். ஆனால் அங்கெல்லாம் கூட கேள்விப்படாத ஒரு விஷயமாகும் ஜனநாயக நாடான அமெரிக்காவில் நடப்பது. 2014 ஜனவரி 1 முதல் 24 டிசம்பர் வரையிலான அனைத்து குற்ற செயல்களுக்கும் மன்னிப்பளிக்கப்பட்டுள்ளார் அதிபரின் மகன் என்ற காரணத்தால். 2018 சட்டவிரோதமாக ரிவால்வர் வாங்கியது தொடர்பான வழக்கில் துப்பாக்கி வியாபாரியிடம் பொய் கூறியது, விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை உட்படுத்தியிருந்தது, சட்டவிரோதமாக 11 நாட்கள் துப்பாக்கியை வைத்திருந்தது போன்ற குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தன. சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பான 3 வழக்குகளிலும் ஹண்டர் பைடன் குற்றவாளி என்று உறுதி செய்தது நீதிமன்றம். போதை மருந்திற்கு அடிமையாக இருந்த காலத்தில் செய்த குற்றங்களுக்காக அமெரிக்க மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார் ஹண்டர் பைடன். அனைத்து வழக்குகளிலும் தண்டனை கிடைக்க உள்ள நிலையில்தான் பைடன் இத்தகைய ஒரு முடிவை எடுத்துள்ளார். என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு! அதற்காக சொல்லும் காரணம் அதிலும் கேவலமானதாகும். அரசியல் எதிராளிகள் தமது மகனை வேட்டையாடுவார்கள் என்பதால் மன்னிப்பளிக்கிறாராம் அந்த உத்தமனான மகனின் தந்தை. அதற்காக தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவாராம். அவரும் அவரது கட்சியும் ஜனநாயகத்தை பற்றி வாய்க்கிழிய பேசுவார்களாம். குற்றம் செய்தவன் அதிபரின் மகனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்காமல் மன்னிப்பளிக்க முடியும். அதற்காக அதிபர் பதவியை தவறாக பயன்படுத்த முடியும் என்பதைத்தான் இது தெளிவுபடுத்தியுள்ளது. அவரவர் விஷயம் என்று ஆகும்போது அவரவர் சுயரூபங்கள் வெளிப்படுவதை காண முடிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.